கந்தன் என்ற திருப்பெயரை சொன்னால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கலங்கி நம்மை விட்டு விலகும். செந்தூர் வேலவா என்று சொல்லி முருகன் ஓடி வருவான். தீவினை ஒருபோதும் நம்மளை தீண்டாது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு எத்தனையோ விதமான வழிபாடுகள் விரத முறைகள் உள்ளன. சுவாமி ஐயப்பன் போலவே முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது உண்டு. சபரிமலைக்கு அணிந்து விரதம் இருக்கும் முறைகள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் முருகனுக்கு அதிகபட்சம் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம்? விரதம் இருப்பதற்கு முறை என்பது பற்றி பலருக்கும் பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள் உள்ளன. தைப்பூசம், பங்குனி, உத்திரம், கார்த்திகை மாதங்களில் மட்டுமின்றி ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்தசஷ்டியின் போதும் பலரும் மாலை அணிந்து விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. முருகனுக்கான வழிபாட்டின் விரத நாட்கள் நெருங்கி வரும் நேரத்தில் முறையாக மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறைகளை இங்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம். முருகனுக்கு மாலை அணிவதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை: மாலை தேர்வு செய்யும் முறை மற்றும் மாலை அணிய ஏற்ற நாள். முருகப்பெருமானுக்கு மாலை அணியும் போது 108 மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலை மட்டுமே அணிய வேண்டும். மொத்தம் 2 ருத்ராட்ச மாலை அணிய வேண்டும். அதில் ஒரு மாலை பிரதானம். அதில் முருகப்பெருமானின் திருவுருவம் பொறிந்த டாலர் அணிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று துணை மாலை. இதில் டாலர் அணிய வேண்டியது இல்லை. சஷ்டி திதி, கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மாலை அணிந்து கொள்ளலாம். தங்களின் பிறந்த நட்சத்திர அன்று கூட மாலை அணிந்து கொள்ளலாம். மாலை போடுபவர்கள் தங்களது தாய், தந்தை, குரு போன்றவர்கள் மூலம் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்பு அமையாதவர்கள் ஏதானும் ஒரு ஆலயத்தில் சென்று அங்குள்ள அர்ச்சகரே முருகனை பாவித்து அவர் மூலம் அணிந்து கொள்ள வேண்டும். மாலை தானாக அணிந்து கொள்ளக்கூடாது. மாலை அணியும் நாளுக்கு முந்தைய நாளில் இருந்தே விரதம் ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று மாலை போடுவீர்களா என்றால் நீங்கள் திங்கட்கிழமை முதல் விரதம் ஆரம்பிக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் விரத காலத்தில் ஆண்கள் அனைவரும் முருகப்பெருமானாகவே பாவிக்க வேண்டும். பெண்கள் அனைவரையும் முருகப்பெருமானின் தாயாரான பார்வதி தேவியாக பாவிக்க வேண்டும். யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. கடும் சொற்கள் பேசக்கூடாது. சதா சர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலே இருக்க வேண்டும். விரத காலத்தில் ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. முடியாத நபர்கள் 3 வேளையும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அரைவயிறு மட்டுமே சாப்பிட வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. பூஜை முறை: தினமும் 2 வேளைகளும் நமது இல்லத்தில் விளக்கு ஏற்றி தூபமிட்டு முடிந்த அளவிற்காக எளிமையாக பால், கற்கண்டு, வாழைப்பழம், முந்திரி, உலர்ந்த திராட்சை, அன்னம் போன்றவற்றில் நமது சக்திக்கு ஏற்ப செய்ய வேண்டும். வீட்டில் தினமும் கந்த சஷ்டி பாராயணம் படிக்க வேண்டும். மகா கந்தசஷ்டி விரதம் 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது ஒரு கோரிக்கை அல்லது வேண்டுதலை முன்வைத்து முருகனை வேண்டி மன உறுதியுடன் விரதம் இருப்பவர்கள் 48 நாட்கள் விரதம் இருக்கலாம். பெண்கள் மாதவிலக்கு முடிந்த பின் 15 நாட்கள் மட்டுமே விரதம் இருந்தால் போதும். எங்கு மாலை அணிந்து கொண்டோமோ அங்குதான் வந்து கழட்ட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் திருச்செந்தூர், பழனி முருகனுக்கு உங்கள் ஊரில் மாலை அணிந்து கொண்டால் திருச்செந்தூர் சென்று சுவாமி தரிசனம் செய்த பின்னர் திருச்செந்தூரிலேயே மாலையை கழட்டக்கூடாது. சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வீட்டுக்கு வந்து பூஜை செய்த பிறகு மாலையை கழட்டி கொள்ளலாம். நீங்களும் மாலை கழட்டக்கூடாது. யார் மாலை அணிவித்தார்களோ அவர்கள் கையில்தான் மாலை கழட்ட வேண்டும். முருகப்பெருமானுக்கு அனைவரும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளலாம். நம்ம முருகன் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.